இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ட்ரீஸ் போம் பார்க்கலாம். ட்ரீஸ் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு வரும்போது நிறைய ட்ரீஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது நிறைய ட்ரீஸை பார்க்குறீங்க. என்னெல்லாம் ட்ரீஸ்ன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், நீம் ட்ரீயை பார்ப்பீங்க, பப்பாயா ட்ரீ, என்ன அரச மரம், ஆலமரம் எல்லாமே பார்ப்பீங்க இல்லையா? அதே மாதிரி அந்த ட்ரீஸை பற்றியும் அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் இந்த பாடத்தில் இந்த போகத்தில் நம்ம பார்க்கலாம். This PPT is presented by BUMA, BP Assistant, TUMS, K. Rayapal. This poem is adapted and based on a poem by Sarah Coleridge. இந்த போயத்தை நம்ம எதிலிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, சாரா கால்ரிட்ஜ் அப்படிங்கிறவங்க ஆங்கில எழுத்தாளர்கள். அவங்க எழுதின போயம் அதிலிருந்து நம்ம அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் மாற்றி அமைத்து நமக்கு இந்த இதை கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே ஒரு படத்தை பார்க்குறீங்க. இவங்க தான் சாரா கால்ரிட்ஜ். இவங்க தான் இந்த போயத்தை அவங்க ஊரில் இருக்கிற மரங்களை வைத்து எழுதியிருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ஊர் மரங்களை வைத்து அதை மாற்றி அமைத்து அதை உங்களுக்காக வழங்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்னென்னா இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஆங்கில எழுத்தாளர், இங்கிலீஷ் போயட் அப்படின்னு ஆங்கில எழுத்தாளர். அதே மாதிரி இவங்க நேச்சரை பற்றி தான் அதிகமாக எழுதுவாங்க, நேச்சர் போயட், இயற்கையை பற்றி அதிகமாக எழுதுவாங்க. She is the only daughter of Samuel Taylor Coleridge. சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் அப்படிங்கிறவருடைய ஒரே மகள். அவருக்கு 4 குழந்தைங்க. அதில் மற்றவங்கெல்லாம் பசங்க, இவங்க மட்டும்தான் ஒரே டாக்டர் இருக்கு. அதே போல் she was born on 23rd December 1802. 23ஆம் டிசம்பர் 1802 தான் இவங்க பிறந்தாங்க. அதே போல் இவங்க இறப்பு பார்த்தீங்கன்னா she died on 3rd May 1852. ட்ரீஸை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். The banyan is the largest of trees. The people quivers in the breeze. The coconut grows up straight and tall. The neem tree's fruits are very small. The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as the blade. The teak tree gives us useful wood. The mango gives us fruits that's good. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போயத்தில் முதல்ல banyan ட்ரீயை பற்றி சொல்கிறாங்க. The banyan is the largest of the trees. banyan என்ன? ஆலமரம். ஆலமரம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெருசு. அதை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. அதுதான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய மரம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ட்ரீஸ் பாடத்துக்கு முன்னால் போயத்துக்கு மேலே வந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, banyan ட்ரீயோட. அது வந்து சுமார் சென்னையில் இருக்கிற அடையாரில் இருக்கிற banyan ட்ரீயை தான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அது சுமார் 450 வருடங்களுக்கு முன்னாலேயே இருக்கக்கூடிய மரம் தான் அது. ஆல்மோஸ்ட் 60,000 ஸ்கொயர் ஃபீட் இடம் அது கவர் பண்ணுற அளவுக்கு அதனுடைய விழுதுகள் பெருசாக வளர்ந்து பெருசாக இருக்குது. ஸோ banyan இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் த ட்ரீஸ். ஆலமரம் எவ்வளோ விழுதுகள் பாருங்கள் அதுக்கு. The people quivers in the breeze. பீப்புள்னா என்ன? அரச மரம். அரச மரத்துடைய இலைகள் பார்த்தீங்கன்னா கியூவர்ஸ்னா என்ன? அதே மின்னுது. லேசாக காற்றடிச்சாலே அது எப்படி இருக்கும்? அழகாக மின்னுமாமா, நல்லா அசைஞ்சு அழகாக அது ஆடுறது எப்படி இருக்குமாம்மா? நல்லா தூரத்துலேருந்து பார்க்கும்போது மின்னுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரீஸ் லேசாக காற்றடிச்சா கூட, தென்றல் காற்றுக்கு கூட அது என்னாகும்? நல்லா அசைவு கொடுக்கும். அது ஒரு தனி அழகு பார்க்குறதுக்கு. இதுதான் அரச மரம். The coconut grows up straight and tall. Coconut grows-னா என்ன? கோகனட்னா தென்னை மரம். தென்னை மரம் எப்படி வளரும்? அப்படி
உயரமாக போயிருக்கோம், மேலே வரைக்கும் போகிறது. நமக்கு கீழே இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப உயரமாக தெரியாது. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகும். அது இந்த கரையோரங்களில், இந்த நதிக்கரையோரங்கள்ல எல்லாம் மட்டும்தான் சமயத்தில் கொஞ்சம் இதாக தெரியுமே தவிர, மற்ற பக்கமெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே வளரும். ஏன்னா நல்லா சூரிய வெளிச்சம் கிடைக்கிறதுனால அப்படியே போயிடும். அது ரொம்ப டாலாகவும் இருக்கும் இல்லையா? அதை தான் நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க, கோகனட் ட்ரீ. The neem tree's fruits are very small. Neem trees என்ன? neem treesனா வேப்ப மரம். வேப்ப மரத்தினுடைய பழங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஃப்ரூட்ஸ். அது எப்படி இருக்கும், ரொம்ப சின்னது, ஆனால் நிறைய மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்குது. வேப்ப மரத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே போல் அந்த வேப்பம் பழம் இருக்கு இல்லையா, அதுவும் அப்படிதான். பார்க்குறதுக்கு தான் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் நல்லா மருத்துவ குணம் அதிகமாக இருக்கக்கூடியது. The tamarind gives us pleasant shade. Tamarindனா என்ன? புளிய மரம் பார்த்துருக்கீங்களா? Tamarind gives us pleasant shade. புளிய மரத்து ரோட்டு நம்ம போகும்போது ரோட் சைட்ல எல்லாம் நிறைய புளிய மரம் பார்த்துருக்கோம். அது வந்து நிறைய நிழலை கொடுக்கக்கூடியது, பெரிய மரமாக இருக்கும், நிழல் அதிகமாக கிடைக்கக்கூடியது. அதனால தான் ரோட் சைட்ல எல்லாம் அந்த புளிய மரத்தை நடுறாங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது என்னென்னா புளிய மரம். அந்த இன்னொரு சைடில் இன்னொரு படம் கொடுத்துருக்க பாரு, அது என்னதுன்னா புளியங்காய் இல்லையா? அதுதான் இதை சொல்கிறேன். The date's leaf is as sharp as a blade. Datesனா என்ன? டேட்ஸ்னா பேரிச்ச மரம். அந்த டேட்ஸ் மரத்துடைய லீஃப் இருக்கு இல்லையா, லீஃப்னா என்ன? இலைகள். அது வந்து ஷார்ப்பாக இருக்குமாம்மா, பிளேடு மாதிரி. ஷார்ப்னா என்ன? ரொம்ப கூர்மையாக இருக்குது, கையை கிழிச்சிடும் சமயத்தில், அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. The teak tree gives us useful wood. Teak treeனா என்ன? teak treeனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். teak tree gives us useful wood. இந்த வுட்டை வச்சு தான், மரத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சேரு, டேபிள், அந்த மாதிரியெல்லாம் யூஸ்ஃபுல்லான பல விஷயங்களையும் செய்யணும் இல்லையா? அதை கதவு, ஜன்னலெல்லாம் மோஸ்ட்லி இந்த தேக்கு மரத்தில் தான் செய்வாங்க. இந்த தேக்கு மரம் அப்படிங்கிறது தான் டீக். புரியுதா? தேக்கு மரத்தில் செய்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா, தேக்கு மரம் ரொம்ப உறுதியான மரம். அது வந்து என்ன பண்ணும், ரொம்ப நாளைக்கு உழைக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதனால் பலம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் அதை நம்ம இந்த மாதிரி கதவு, ஜன்னல், பாதுகாப்புக்கு, நம்மளுக்கு வீட்டில் பாதுகாப்புக்காகவும், பின்ன அழகான பொருட்களை ரொம்ப நாள் இருக்கணுங்கிறதுக்காகவும் அதை வந்து அதெல்லாம் செய்கிறோம். The mango gives us fruits that's good. The mango gives us fruits that's good. அப்படின்னா என்ன? மேங்கோன்னா மாம்பழம். மாமரத்தில் இருந்து தான் நமக்கு மாம்பழங்கள் கிடைக்குது. அதனுடைய சுவை எப்படி இருக்குது? இனிப்பாக இருக்குது இல்லையா? சிலது நிஜமாவே ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடியது, லேசான புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த ஒரு நல்ல சுவையுடன் கூடிய ஒரு நம்ம மாம்பழங்கள். அதுதான் அது. இந்த மாம்பழங்களை இந்த மாமரங்கள் நமக்கு கொடுக்கிறது. அதை தான் நம்ம இந்த இதில் பார்க்கணும். புரிஞ்சுதா? அதனால் இந்த ட்ரீஸுங்கிற போத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம்? பேனியன் ட்ரீயை பற்றி பார்த்தோம், பீப்பிள் ட்ரீயை பற்றி பார்த்தோம், கோகனட் ட்ரீயை பற்றி பார்த்தோம், நீம் ட்ரீயை பற்றி பார்த்தோம், அதே போல் டாமரின் ட்ரீயை பற்றி பார்த்தோம், டேட்ஸ் ட்ரீயை பற்றி பார்த்தோம், டீக் ட்ரீயை பற்றி பார்த்தோம், மேங்கோ ட்ரீயை பற்றி பார்த்தோம். இது எல்லாமே நமக்கு எப்படிப்பட்டது? மிக பயன் தரக்கூடிய யூஸ்ஃபுல்லான மரங்கள். அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிங்க. வாழ்த்து.